வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்திய ஆர்பிஎஃப் எஸ்ஐ தேர்வு டிசம்பர் 2 முதல் டிசம்பர் 13 வரை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் மட்டும்தான் தேர்வு நடந்துச்சு. டிசம்பர் 2, 3, 9, 12, 13. ஸோ ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் மணிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 நாட்கள் மொத்தம் 15 ஷிஃப்ட்டுக்கான தமிழில் கொஸ்டின் பேப்பர் அதாவது ஆன்சருக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஆன்சருக்கு கிடைக்க யூஸ்ஃபுல்லாக இருந்த அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய நம்பர் அது மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுத்து பிடிஎஃப் எங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய பிடிஎஃப் டேரெக்டாக நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு பிடிஎஃப் நம்ம டேரெக்டாக அனுப்பிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தமாக கம்பைல் பண்ணி உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கு மாதிரி ஏஎல்பின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து ஷிஃப்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் தமிழே நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி ஆர்பிஎஃப் எஸ்ஐ தேர்வுக்கும் அனைத்து ஷிஃப்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் தமிழில் கொடுக்குறோம். ஓகேங்களா? இதை நம்ம மொத்தமாக கம்பைல் பண்ணி கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நம்ம 2019 ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்ஸ்டபிள் தேர்வு நடந்துச்சு. ஸோ அப்போலே நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வாங்க முடியாமல் போனதுனால இப்போ அதுக்கான கொஸ்டின் பேப்பர் தமிழில் கிடைக்கிறதே பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு கடினமான ஒரு வேலையாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி மொத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு அவங்க என்ன பண்ணலாம், கரெக்டாக பயன்படுத்திக்க முடியும். ஓகேவா? ஏன்னா இதே மாதிரி இப்போ கண்டிப்பாக என்ன பண்ண போகிறாங்க, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இதோட பேட்டர்ன் இருக்கும். பட் இதே கொஸ்டினுக்கு நம்ம சொல்ல முடியாது. இதோட பேட்டர்ன் இருக்கும். கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது அப்படியே நல்லா ரிவைஸும் பண்ணிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பிடிஎஃப் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் நண்பர்கள் அவங்க யாராவது படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள்னு இல்லை, நீங்கள் பொதுவாக ரயில்வே எக்ஸாம் எந்த ஒரு தேர்வோ என்ன பண்ணலாம், இதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த தேர்வுகள் இப்போ ஆர்ஆர்பி ஜேஇ முடிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி டெக்னீஷியன் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கண்டிப்பாக ஆர்ஆர்பி ஜேஇ தேர்வுக்கான ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 டேஸ்ல கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அதோட கொஸ்டின் பேப்பர் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக அதையும் மொத்த அனைத்து ஷிஃப்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் தமிழ்லேயே கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ இங்கிலீஷோ ஹிந்தியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகமாக அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம தமிழ் அப்படின்னு பார்த்தா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அவ்வளோ பெருசாக நம்ம வீடியோ கொடுத்துட்டே இருந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் அதை போய் சேர்ந்துருக்கு, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் போய் சேர. அதனால தான் கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது நம்ம கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதான். அதில் எந்த இதெல்லாம் பார்த்தா சில ஷிஃப்ட்டுக்கான கொஸ்டின் மட்டும் நமக்கு கிடைக்காமல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, பிடிஎஃப் அனுப்புறாங்க. ஆனால் வந்த ஷிஃப்ட்டே தான் வர மாதிரி தவிர சில ஷிஃப்ட் கொஸ்டின் மட்டும் வராமல் இருந்துச்சு. ஸோ அது நம்ம நேற்று கிடைச்சி அதில் மொத்தமாக உங்களுக்கு ரெடி பண்ணி இங்கே அப்லோட் பண்ணிட்டு ஓகேங்களா? இது நம்மளுடைய டெலகிராம் சேனலில் தான் இருக்குது. ஸோ டெலகிராம் இதோட லிங்க் நான் கீழே தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அனைத்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க. ஷிஃப்ட் வைஸாகவும் இருக்கும், கம்பைல் ஃபைலாகவும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக பார்த்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நம்ம சந்திக்கலாம். நன்றி.